ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களுக்கு பிடியாமல் இருந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சது யார்? மார்த்தாள். அழைச்சிட்டு அந்த அம்மா நிறைய கொஞ்சம் வேலை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் மரியாள் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டால், அந்த 40வது வசனத்தில் அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை அவரை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தரையை உட்கார்ந்து, இந்த இயேசு இனி என்ன வீட்டுக்கு எப்போ வர நமக்கு தெரியாது, ஆகினால் இப்போ வந்திருக்கிற நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் உதறி தள்ளணும். சொல்லுங்கள் எல்லாரும், என்ன வேலை இருந்தாலும் உதறி தள்ளினா தான் நம்ம எதை பிடிச்சு கொள்ளலாம்? ஜீவவசனத்தை பிடிக்க முடியும். வீட்டுக்கு அழைச்சிட்டு அந்த மார்த்தாள் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் மரியாள் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம்.